वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्ध त्रय्यन्तसारमणवद्यगुणम्बुदाग्र्यम् नारायणाद्यतितुर्यगृभाभिषिक्तम् श्रीरङ्गनाथ इति शेखरम् आश्रयामः. நமஸ்பாய். இன்றைய தினம் சம்க்ஷேப ராமாயணத்தினுடைய ஸ்லோக நம்பர் 55, 56 அண்டு 57. இந்த மூன்று ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கிறோம். அதற்கு முன்னாடி சென்ற வகுப்பில் நாம் பார்த்த ஸ்லோகம் என்ன? 53 அதனுடைய பாதி மற்றும் 54 அதனுடைய பாதி. அதை சேர்த்து ஒரு அன்வயமா வந்தது, ஒரு பாவார்த்தமா கிடைச்சது. கிருத்ரம் ச நிகதம் திருட்வா ஹிருதாம் ஸ்ருத்வா ச மைதிலிம் ராகவா சோக சம்தத்தோ விலலா பாகுலேந்திரியா அப்படிங்கிற அந்த ஸ்லோகங்களை நம்ம பார்த்து முடிச்சோம் இல்லையா? அதனுடைய பாவார்த்தம் மேலும் நம்ம ஆகாங்ஷா அப்படின்னு பார்த்துன்னு வரும்போது சில விஷயங்களை நிறுத்தினோம். என்னன்னாக்கா, கிம் ஸ்ருத்வா, அந்த கிருத்ரம் சொல்லக்கூடிய ஜட்டாயு என்ன விஷயத்தை பார்த்ததோ அந்த விஷயத்தை ராமனிடத்துல கூறியது. ராவணன் சீதையை அபகரிச்சுன்னு போனா அப்படிங்கிற விஷயத்த அந்த ஜட்டாயு ராமனிடத்துல சொன்னார் இல்லையா? அதன் பிறகு என்ன நடந்தது? என்ன ஹிருதாம் ஸ்ருத்வா, அவர் எதை கேட்டு கஷ்டப்பட்டார் அப்படின்னாக்கா, காம் ஹிருதாம் ஸ்ருத்வா விலலாப்ப மைத்திலீம் ஹிருதாம். ஹிருதாம்னா அந்த அப அபகரிச்சுன்னு போறது. ஹிருதாம்னா அபகரிச்சுன்னு போறது. யார் அபகரிச்சுன்னு போனா? மைத்திலீம் ஹிருதாம் ஸ்ருத்வா விலலாப்ப, புலம்பினார் இல்லையா? வேதனை அடைந்தார். ஹிருதாம், ஹிருதாம்னா அபகரிச்சுன்னு போறது. அன்வயா கிருத்ரம் ச நிகதம் திருட்வா மைதிலீம் ச ஹிருதாம் ஸ்ருத்வா சோகசந்தப்தா ஆகுலேந்திரியா ராகவா விலலாபன் பார்த்தோம் இல்லையா? கிருத்ரம் ச தாக்ஷாயம் ச நிகதம் நாம மரணாசன்னம் திருட்வா, திருட்வான அவலோக்கிய மைதிலீம் சீதாம் ச அப்பி ஹிருதாம் நாம சோரிதாம் சொல்ல அபகிருதாம் சோரிதாம் இல்லையா? அபகரிச்சின்னு போறது. ஸ்ருத்வா அந்த விஷயத்தை ஆகர்ணிய யாரு? ராமஹா. சோகதந்தப்தா துக்கிதா, அதனால அவர் ரொம்ப துக்கம் அடைந்தவராக இருக்கக்கூடியவரான அவர் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, ஆகுலேந்திரியா சொன்னாலே அவருடைய மைண்ட் அவர்கிட்ட இல்லை இல்லையா? ராகவா, அப்பேற்பட்ட ராகவா விலலாப ருரரோத, ரொம்ப சத்தம் போட்டு கத்தி அலறார். ஐயோ, நான் வந்து தொலைச்சிட்டனே, சீதையை தொலைச்சிட்டனே, நான் போயிருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அவர் அழகக்கூடிய ஒரு விஷயமாக அதை பார்த்தோம். பாவார்த்தம் என்னவா இருந்தது? ஜட்டாயுஷம் ஹதம் அவலோக்கிய, அங்கு சிறகுகள் வெட்டப்பட்ட நிலையில தன்னுடைய அந்த மரணத்தினுடைய கடைசி விளிம்புல இருந்துருக்கார் அந்த ஜட்டாயு. அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை அவலோக்கிய பார்த்து, தஸ்ய முகாத்து ஏவ, அவருடைய முகத்திலிருந்து அந்த ஜட்டாயு சொல்றார். என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, சீதா அபகிருதா, சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்தை இதிச்ச ஆகர்ணிய, அவர் சொன்னதை கேட்டுட்டு ஆகர்ணிய ராமஹா சோகாகுலஹா வியதிதா சன்னு ருரோத, அந்த கவலையே மொத்த கவலையா தானே இருக்கும் இல்லையா? சீதை இல்லையா பிராணசகி சொல்லுவா இல்லையா? அப்பேற்பட்ட பிராணனே உரித்ததாக இருக்கக்கூடிய அந்த சீதையை அபகரிச்சுன்னு போயிட்டா துக்கம், அதனால ருரோத அப்படிங்கிற அந்த பாவார்த்தத்தை நாம கடைசியா பார்த்து முடிச்சிருந்தோம் இல்லையா? அதை தொடர்ந்து அந்த ஸ்லோகத்தினுடைய பாதி மீதமுள்ளதும் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய 55, 56, 57 அது என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்க. ததஸ்தேனைவ சோகேன கிருத்ரம் தக்வா ஜடாயுஷம் மார்கமானோ வனே சீதாம் ராட்சசம் சந்ததர்ஷः கபந்தம் நாம ரூபேண விக்ருதம் கோர தர்ஷனம் ததஹ தேனைவ சோகேன கிருத்ரம் தக்வா ஜடாயுஷம் மார்கமானஹ வனே சீதாம் ராட்சசம் சந்ததர்ஷ ஹ கபந்தம் நாம ரூபேண விக்ருதம் கோர தர்ஷனம் இது பதச்சேதா. என்னாருது? அதன் பிறகு அந்த ராவணனால வீழ்த்தப்பட்ட ஜட்டாயு தன்னுடைய அந்த மரணத்தினுடைய கடைசி தருவாயில இருந்துருக்கு, பிராணம் பிரியக்கூடிய அந்த சமயத்துல சீதையை ராவணன் அபகரிச்சின்னு போயிட்டான் அப்படிங்கிற விஷயத்த ராமருக்கு கன்வே பண்ணியாச்சு. அப்படி கன்வே பண்ண உடனே என்ன நடக்கிறது அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப புலம்புறார், அழறார் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்தோம் இல்லையா?
அப்ப என்ன ஆகுது அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை கேட்டுண்டு இந்த மார்க்கமா போனான்னு ஏதோ ஒரு திசையை காட்டுறார் இல்லையா, தெற்கு திசையை நோக்கி காட்டுறார். அந்த திசையை நோக்கி அது என்னது, காடு தானே, அவர் இருந்துருக்கிறது காடு. அப்படி மார்க்கமானே வனே சீதாம், அந்த மார்க்கமானகான என்ன அர்த்தம்னாக்கா சீதையை எந்த வழியில ராவணன் கடத்தின்னு போனாலும் அந்த மார்க்கத்தை தேடி போறார் இல்லையா. அப்படி தேடி போகக்கூடிய சமயத்துல ராகவஹா சந்ததர்ஷ, ஒருத்தரை சந்திக்கிறார். யாரு, கபந்தம் நாம ரூபேன கீதிருஷா ராமஹா, எப்பேற்பட்ட ராமரா இருந்திருக்கார், தேனைவ சோகேன, அந்த சீதையை பிரிந்தவரான சோகத்துடன் கூடியவராக இருக்கக்கூடிய அந்த ராகவஹா ராமஹா சந்ததர்ஷ பார்த்தார். எப்பேற்பட்ட புனகா கீதிருஷா அப்படின்னாக்கா வனே சீதா மார்க்கமானஹா ராகவஹா, சீதையை தேடிண்டே போகக்கூடிய அந்த மார்க்கத்துல கம் ததர்ஷ, யார பார்க்கிறார், கபந்தம் நாம ராட்சசம் சந்ததர்ஷ. இப்போ கபந்தம் சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன், அவன் எப்படி இருப்பான், அவன் ஒரு கந்தர்வன். அவனுக்கு ஏதோ சாபவசாத்து இப்படி ஒரு ராட்சசனா இருந்துட்டு இருக்கான். அவன் ஒரு கந்தர்வன். அவன் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுன்னு சொல்லக்கூடிய பெயர். அவனுக்கு ஒரு சாபம், அந்த சாபத்தினால என்ன ஆகுதுனாக்கா இப்படி ராட்சசனா இங்க இருந்துட்டு இருக்கான். விகாரமா இருக்கு அவனுடைய தோற்றம். அப்படி இருக்கக்கூடிய அந்த கபந்தம் நாம ரூபேன எப்படி இருக்கு, விக்ருதம் கோர தர்சனம், பயங்கரமா இருக்கு அவனுடைய உருவம், தோற்றத்தை பார்த்தாக்கா இல்லையா. சாதாரண மனிதர்களை பார்க்கிற மாதிரி இல்ல, ஏன்னா ராட்சசன், அவருடைய தோற்றம் வேற மாதிரி இருக்கு. கபந்தம் என்று பெயரை உடைய கோர ராட்சசம். அவனை என்ன பண்றாருனாக்கா கபந்தம் என்ற பெயருடைய ராட்சசன் ததர்ஷ கீதிருஷம் கபந்தம் கோர தர்ஷனம் கபந்தம், பார்க்கறதுக்கே விகாரமா இருக்கான். இதுவரை அந்த மாதிரி ஒரு உருவத்துல பார்த்ததே இல்லை. அப்படிப்பட்ட கோர தர்ஷனம் கபந்தம் தந்ததர்ஷ புனகா கீதிருஷா கபந்தம் ரூபேன விகிருதம், நார்மலா இல்ல, அங்கங்க அவயவங்களோ இல்ல கண்களோ எதுவுமே இருக்க வேண்டிய இடத்துல இல்லாம வேற மாதிரியான ஒரு விகாரமா இருக்கு அந்த உருவம். அப்படி ரூபேன விகிருதம் கபந்தம் ததர்ஷ. கிம் கிருத்வா கபந்தம் ததர்ஷ அப்படின்னாக்கா ஜட், இப்போ இதெல்லாம் எப்ப நடக்கிறதுனாக்கா ஜடாயு சீதையை ராவணன் அபகரிச்சுன்னு போயிட்டான்னு விஷயத்தை சொல்லிட்டு அவர் இறந்துடுறார். அதன் பிறகு என்ன நடக்கிறதுனாக்கா அந்த ஜடாயுக்கு பண்ண வேண்டிய அந்த சம்ஸ்காரங்களை அவர் பண்றார். யாரு, ராமர் இல்லையா. அவதான் அதான் வாத்சல்யம். ராமரையே இன்னும் வசத்தியா கொண்டாடுறா அப்படின்னாக்கா இப்ப இல்ல, இன்னும் எவ்வளவு காலம் வரைக்கும் கொண்டாடுவா ராமாயணத்தையும் ராமரையும்னாக்கா அந்த வாத்சல்யம் தான் அவர் இடத்துல. அவர் பாருங்க அந்த பேதமே இல்லை பாருங்க, மனிதர்கள் இல்லையா, பறவைகள், விலங்குகள் அப்படிலாம் இல்லாம எல்லாரையும் ஆத்மவத் சர்வபூதேஷு, கீதையில அதான சொல்றார், ஆத்மவத் சர்வபூதேஷு, எல்லாரையும் தன்னை போல பாவிக்கிறது இல்லையா. எல்லாருக்குள்ளே ஒரு ஆத்மா இருக்கு அப்படிங்கிறத பாக்குறது அப்படின்ற ஒரு சத்தியான குணம் ராமருக்கு இருக்கவே. அந்த ஜடாயுக்கு பண்ணவே, அது பறவைதான பக்ஷிதான் விட்டுட்டு போகாம அந்த பறவைக்கும் ஜட்டாயுக்கும் பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்கள், அந்த ஈமக்கிரியன்னு சொல்லுவா இல்லையா, கடைசி நிலையில பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை ராமர் பண்ற. அதன் பிறகு இல்லையா அதை என்ன பண்றார், தக்த்வா, அந்த ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவையை என்ன பண்றார் அப்படின்னா அதுக்கு பண்ண வேண்டிய அந்த கடைசி காலத்துல பண்ண வேண்டிய அந்த அந்திம கிரியைகள்லாம் முறையா பண்ற இல்லையா. பண்ணிட்டு கிருத்ரம் ஜட்டாயுஷம் தக்த்வா இல்லையா, தீல இடுறது, கிருத்ரம் ஜடாயுஷம் தக்வா எரிச்சிட்டு அதன் பிறகு சீதையை தேடினு வரக்கூடிய மார்க்கத்துல ராகவஹா சந்ததர்ஷ, அதான் ஆகாங்ஷா. ராகவஹா சந்ததர்ஷ யார பாக்குறார் அப்படின்னாக்கா அவரே சோகமா போயிட்டு இருக்கார் சீதையை தேடிண்டு. அந்த வழியில கபந்தன்னு சொல்லக்கூடிய விகாரமான கோரமான ஒரு தோற்றத்துல ஒரு ராட்சசனை பார்க்கிறார் அப்படிங்கிறத இங்க ஆகாங்ஷனுடைய நமக்கு விட கிடைக்கிறது இல்லையா. அன்பையா எப்படி ததா தேன ஏவ சோகேன யுக்தா ராகவஹா கிருத்ரம் ஜடாயுஷம் தத்வா, அந்த ஜடாயுக்கு பண்ண வேண்டிய அந்த ஈமக்கிரையெல்லாம் பண்ணிட்டு வனே அந்த காட்டுல சீதாம் மார்க்கமானஹா, சீதையை தேடிக்கொண்டவர் இருப்பவராக போகக்கூடிய மார்க்கத்தில் ரூபேன விகிருதம் கோர தர்சனம், பார்க்கறதுக்கே உருவத்துல விகாரமா இருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை உடைய ராட்சசன் சொல்லக்கூடிய அவன் பேர் என்ன, கபந்தம் நாம ராட்சசம், கபந்தம் என்று சொல்லக்கூடிய ராட்சசனை சந்ததர்ஷ
பார்த்தார் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆகாங்ஷாவா இருந்துருக்கு இல்லையா. அதை தொடர்ந்து நாம பார்க்க போறது இந்த ஸ்லோகங்களுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்ப அதன் பிறகு பாவார்த்தம் பார்க்கலாம். ததஹா ததஹா நாம ததனந்தரம், அதன் பிறகு ஜட்டாயுன்னு சொல்லக்கூடிய அந்த பறவைக்கு கடைசியில பண்ணக்கூடிய அந்த கிரியைகளை பண்ணிவிட்டு ததஹா ததனந்தரம் தேனையேவ சோகேன சீதையை பிரிந்த அந்த சோகத்துடன் இருக்கக்கூடியவரான ராகவஹா ராமஹா கிருத்ரம் நாம தாக்ஷாயம் சொல்லக்கூடிய அந்த ஜட்டாயு ஜடாயுஷம் ஜடாயுஷு என்ற பெயரை உடைய நாமானம் தத்வா நாம அக்னையே சமர்ப்பிய இல்லையா, அந்த தீயிலிட்டு அதற்கு பண்ண வேண்டிய கிரியைகள்லாம் பண்ணிட்டு வனே விபினே அந்த காட்டில் சீதாம் மைதிலீம் மார்க்கமானஹா மார்க்கமானஹா நாம அன்விஷ்யன்னு தேடிக்கொண்டு இருப்பவராக இருக்கக்கூடிய அவர் கோர தர்ஷனம் நாம பயோத்பாதகம் அதை பார்த்தாலே பயப்படுற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விகாரமான ரூபம், அப்படி ரூபேன விகிருதம் நாம ஆகாரேன விகிருதி சம்பன்னம், பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமான சரீரம், அப்படிப்பட்ட தோற்றத்தில் இருக்கக்கூடிய கபந்தம் நாம கபந்தம் என்று நாமகம் பெயரை உடைய ராட்சசம் அந்த தானவம் ராட்சசனை சந்ததர்ஷ அவலோகிதவான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகங்கள்ல இருக்கக்கூடிய பிரதிபதார்த்தம். அதை தொடர்ந்து நம்ம பார்க்க போறது என்ன பாவார்த்தா. என்ன பாவார்த்தா பாருங்க. ததனந்தரம் சீதாயாக அபகரண ஜனிதேன விருத்தேன சோகாகுலஹ ஸ்ரீராமஹ ஜட்டாயுஷா அதனுடைய மிருத சரீரம் அக்னௌ சமர்ப்பிய வனே சீதாம் அன்விஷ்யன் பயங்கரம் ரூபேன நாம விக்ருதஞ்ச கபந்தநாமகம் ராட்சசம் திருட்டவான் அப்படிங்கிறதாக பாவார்த்தம். அதை தொடர்ந்து அதற்கு அடுத்தபடியா இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் என்னென்ன, நம்ம 56 முழுசா இருக்கு, 57 ஒரு பாதி. இது வரைக்கும் இந்த 56 முழு ஸ்லோகமும் 57 பாதியும் சேர்த்தா ஒரு பாவார்த்தமா ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கு. அது என்ன அப்படின்னாக்கா பார்க்கலாம். தம் நிகத்ய மகாபாகு ததாக ஸ்வர்கதஸ்ச சஹ சதாஸ்ய கதயாமாஸ ஷபரீம் தர்மசாரிணீம் ஸ்ரமணீம் தர்மநிபுணாம் அபிகச்சேதி ராகவஹ. தம் நிகத்ய மகாபாகு ததாக ஸ்வஹ கதஹ ச சஹ சஹ ச அஸ்ய கதயாமாஸ ஷபரீம் தர்மசாரிணீம் ஸ்ரமணாம் தர்மநிபுணாம் அபிகச்ச இதி ராகவஹ. பாருங்கோ, இது பதச்சேதா. என்ன ஆறுது, அந்த கபந்தன்னு சொல்லக்கூடிய ஒரு ராட்சசன் அவனுக்கு இப்ப என்ன ஆயிடுத்து, அவனையும் இவர் என்ன பண்றார், நிகத்திய கொன்னுடுற வதம் பண்ணிடுறார். அதற்கப்புறம் அவனுடைய அந்த சரீரத்தை விட்டுட்டு ஒரு கந்தர்வ புருஷனா வெளியில வரான், தனுன்னு பேர் அவனுக்கு. அவனை என்ன பண்றார் அப்படின்னாக்கா அவனையும் எரிச்சிடுறார். எரிச்ச பின்பு அதுல இருந்து அந்த கந்தர்வன் வெளியில வரான், அந்த சாப விமோச்சனம் கிடைச்சிடுறது. வந்த பிறகு என்ன சொல்றான் அப்படின்னாக்கா ரிஷ்யமூக மலை அப்படின்னு ஒரு மலை இருக்கு, அந்த மலைக்கு போப்பா. அங்க போனா சுக்ரீவன் இருக்கான், சுக்ரீவனும் அவனது சகாக்களும் நிறைய பேர் இருக்காங்க, அவ உனக்கு சகாயம் பண்ணுவா அப்படிங்கிறதாக அந்த தனுன்னு சொல்லக்கூடிய கந்தர்வன் முதல்ல அவன் கபந்தன் ராட்சசனா இருக்கான், கோர உருவத்துல இருக்கான் இல்லையா. அவனை வதம் பண்ண பிறகு அவனது அந்த சரீரத்திலிருந்து வெளியில ஒரு கந்தர்வன் வெளியில வர, அது ஒரு சாபவசாத்து கிடைக்கிறது, அவனுக்கு இப்ப மோட்சம் கிடைச்சிருது. அப்படி மோட்சம் பெறப்பட்ட ராமரால மோட்சம் பெறப்பட்ட அந்த தனு என்ன பண்றா அப்படின்னாக்கா சீதையை தேடி வந்துட்டு இருக்கார் இல்லையா ராமர், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப ஏதாவது சகாயம் பண்ணும், ஏன்னா அவரால் தானே இங்க மோட்சம் கிடைச்சது. அதனால என்ன பண்றான், ஒரு மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்குறான். அது எந்த மார்க்கம் அப்படின்னாக்கா ரிஷ்யமூக மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்கு, அந்த மலை இந்த வழியா போனா வரும், அங்க சுக்ரீவன் இருக்கான், அவனை நீ போய் பாரு, அவன் உனக்கு சகாயம் பண்ணுவான். அது மாத்திரம் இல்ல, வழியில பம்பா நதி அப்படிங்கிற ஒரு நதி இருக்கு, அந்த நதிக்கரை ஓரம் சபரி அப்படிங்கிற ஒரு புண்ணியவதி இருக்காப்பா, அந்த மதங்க முனிவருடைய ஆசிரமத்துல இல்லையா, ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கா.
அவளுடைய ஆசிரமம் இங்கதான் இருக்கு, நீ போய் அவளை பாரு, அவ மூலமா உனக்கு இந்த வழியானது மேல எப்படி போனோம் அப்படிங்கிற ஒரு விஷயமானது உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதாக இங்க என்ன பண்றா அப்படின்னாக்கா காண்பிச்சு கொடுக்குறான். யாரு? அந்த தனுன்னு சொல்லக்கூடிய ஒரு கந்தர்வன் இல்லையா? அந்த கந்தர்வன் முதல்ல என்னவா இருக்கான்? ஒரு ராட்சசனா கோர ரூபத்துல இருக்கான் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த தனு ராமருக்கு என்ன பண்றார் அப்படின்னாக்கா சகாயம் பண்றார், மார்க்கத்தை காண்பிச்சு கொடுக்கிறார். அப்பா இந்த மார்க்கமா போ இல்லையா? சரி பாருங்க இப்ப என்ன ஆகாங்ஷா இந்த ஸ்லோகத்துக்கு. ததாக, ததாகனா தக்தவான் எரித்தார் அர்த்தம். யாரு? கஹா ததாக? மகாபாகு ராகவா ததாக. யாரை எரிக்கிறார் ராகவா? ராகவா கம் ததாக? தம் அந்த கபந்தம், கபந்தனை வீழ்த்தி ததாக எரிச்சார். அப்படி மகாபாகு ராகவா கிம் கிருத்வா தம் ததாக ஹத்வா ததாக கொன்று வீழ்த்தி அவனை எரிச்சார். அதஹா சஹா கபந்தா குத்ரகதா அப்படி கொல்லப்பட்ட ராமரால் கொல்லப்பட்ட வீழ்த்தப்பட்ட அந்த கபந்தா குத்ரகதா எங்கு போனான் அப்படின்னாக்கா சொர்க்கம் கதா இல்லையா? எப்படி சொர்க்கம் போனானா அவனுக்கு ஒரு சாபவசாத்து இப்படி ராட்சசனா இருக்கான், அவன் ஒரு கந்தர்வன். அதன் பிறகு ராமர் இங்க வருவார், வந்து அவனுக்கு சாபம் கொடுப்பார்ன்றதுல அவனுக்கு ஒரு சாப விமோச்சனம். சொர்க்கதா சஹ சஹா கிம் கதையாமாச என்ன சொல்றான்? அப்படி சொர்க்கத்துக்கு போக போற அந்த கந்தர்வன் என்ன சொல்லிட்டு போறான்? ராகவ, ஏ ராமா, தர்மச்சாரிணீம் தர்ம நிபுணாம் சிரமணாம் சபரீம் அபிகச்ச இது கதையாமாச. அப்பா நீ போ, இந்த வழியா போனா ரிஷ்யமூக்க மலை வரும். அது மாத்திரமில்ல, வழியில பம்பாங்கிற ஒரு நதி வரப்போறது, அந்த கரையோரத்துல அங்க சபரின்னு ஒரு புண்ணியவதி இருக்கா, அவளை போய் நீ பாரு, மேற்கொண்டு உனக்கு எல்லா மார்க்கமும் கிடைக்கும்ங்கிறத சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு போறான். சஹா கபந்தா தர்மச்சாரிணீம் சபரிம் கஸ்ய கதையாமாச அஸ்ய ராகவஸ்ய கதையாமாச. யாரிடத்துல சொல்றான்? அந்த சபரி பாட்டி இங்க இருக்காங்கிறத ராமரிடத்துல சொல்லிட்டு அந்த தனுன்னு சொல்லக்கூடிய கந்தர்வன் கபந்தன்ற ராட்சசனா இருந்தவன் ராமரால வீழ்த்தப்பட்டு இல்லையா அவனை எரிக்கிறார் ததாக. அதன் பிறகு அதுல இருந்து தன்னுடைய அந்த சரீரத்தை விட்டுட்டு வேற ஒரு சரீரத்தை எடுத்துட்டவனாக இருக்கக்கூடிய கந்தர்வன் ஒரு உபாயத்தையும் சொல்லிட்டு அங்கிருந்து போறான். இப்ப அவருக்கு ஒரு ஒரு மார்க்கம் கிடைக்கிறது. சீதையை தேடிண்டே வரார் இல்லையா? அப்படி வரக்கூடிய அந்த ராமருக்கு ஒரு உபாயம் பண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான் அந்த கந்தர்வன். அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். அன்பயம் என்ன? மகாபாகு ராகவா கபந்தம் நிகத்திய தம் ததாக இல்லையா? அந்த ராகவர், அந்த மகாபாகு ராகவா ராமஹா கபந்தம் நிகத்திய கபந்தன்னு சொல்லக்கூடிய அவனை வீழ்த்தி தம் ததாக அவனை எரித்தார். சகச்ச கபந்தா ஸ்வர்கா கதா இல்லையா? ராகவ அதன் முன்னாடி என்ன சொல்லிட்டு போறான்? ராகவ தர்ம நிபுணாம் தர்மச்சாரிணீம் சிரமணாம் சபரீம் அபிகச்ச இதி சஹா கபந்தா அஸ்ய கதையாமாச. மகாபாகு நாம விஷாலபாகு இத்தியர்த்தः. அது யாருடைய விசேஷனம்? ராகவ, ராமருடைய விசேஷம். கபந்தம் கபந்தநாமகம் ராட்சசம் நிகத்திய மாரயித்வா, யாரு? ராகவா மாரயித்வா தம் அந்த கபந்தம் ததாக தக்தவான். சச்ச கபந்தா பூர்வோக்தः கபந்தः ஸ்வஹ சொர்க்கலோகம் கதः கதவான். ராகவ, ஹே ராமா, தர்ம நிபுணாம் நாம தர்ம குசலாம் தர்மையே நிஷ்டையாக கொண்ட ரொம்ப காலம் மதங்க முனிவரோட ஆசிரமத்துல பல காலம் தபஸ் பண்ணிட்டு இருக்காப்பா. எவ்வளவு காலமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? ராமர் வருவார், லக்ஷ்மணர் வருவா, அவளை நான் பார்ப்பேன் அப்படிங்கிறதாக பல காலமா பல வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த அப்பேற்பட்டவா அங்க இருக்கா. அப்படி தர்ம நிஷ்டையை தர்ம குசலம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்றது ரொம்ப கஷ்டம். அப்படி ஒரு தவத்தோட அங்க காத்துன்னு இருக்கா அப்படிங்கிறதாக அந்த கபந்தன் ராட்சசனாக இருந்த அந்த தனுன்னு சொல்லக்கூடிய கந்தர்வன் ராமனிடத்துல இந்த விஷயங்களை சொல்றான். தர்மச்சாரிணி நாம தர்மாச்சரணசீலாம், அந்த தர்மத்தையே பரிபாலனம் பண்ணக்கூடியவளாக இருக்கக்கூடிய அவள் இருக்கா. சிரமணாம் நாம பரிவ்ராஜிகாம், அவளுடைய ஆசிரமம் குடிசை அங்க இருக்கு. சபரீம், அவ பேர் என்ன தெரியுமா? சபரி நாமதேயாம் அபிகச்ச இதி யாகி இத்தி. அவள் இடத்துல போ கேளு,
சஹ கபந்தः அஸ்ய அஸ்ய ராமஸ்ய கதயாமாச கதிதவான் இது பிரதிபதார்த்தः பாவார்த்தः தீர்க்கபுஜः ராமச்சந்திரः கோரதர்ஷனம் கபந்தம் மாரயித்வா அக்னௌ அதஹத் சச்சகபந்தः பார்த்திவம் சரீரம் அவனுடைய அந்த உண்மையான சரீரத்தை விட்டுட்டு தியக்த்வா ஸ்வர்கயோக்கியம் இல்லையா, அது யாரால கிடைச்சது? ராமரால கிடைச்சது. கந்தர்வ ரூபம் பிராப்தவான், தனுன்னு பேர் அவனுக்கு. ததா ஸ்வர்க்கம் கச்சன்னு சஹா, சொர்க்கத்துக்கு போயிட்டே இருக்கக்கூடிய அவன் கபந்தஹா ராமாய, ராமருக்காக ராமரிடத்துல தர்மச்சாரணியும் சபரியும் அபிகச்ச இது உக்தவான், நீ போய் அந்த சபரியை போய் பாருப்பா, உனக்கு ஒரு மார்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறதான விஷயங்களை அந்த தனுன்னு சொல்லக்கூடிய தனது உண்மையான சரீரத்தை எடுத்துட்ட அந்த கந்தர்வன் அவரிடத்துல கூறிவிட்டு அவன் சொர்க்கத்துக்கு போயிட்டான் அப்படிங்கிற பர்யந்தம் இந்த ஸ்லோகங்கள் அமைஞ்சிருக்கு. 55, 56, 57 இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 57வது பாதி என்ன அப்படிங்கிறது அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களுடைய செட்டா, அதனுடைய அன்பயமா, அதனுடைய பாவார்த்தமா அதுல வரப்போறத நம்ம அடுத்த வகுப்புல சேர்ந்து பார்க்கலாம். ஸோ இன்றைய தினத்திற்கான ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நாம பார்த்து தெரிஞ்சுட்டோம். மீதமுள்ள விஷயங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம். தாசம். தன்யவாதாக.